அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் பரப்புரை ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. நாளை வாக்குப்பதிவு. பொதுவாக தேர்தலில் எல்லா கட்சிகளும் போட்டி போடும், எல்லா கட்சிகளும் பரப்புரை செய்யும். இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு சில கட்சிகள் புறக்கணிப்பாங்க, ஒரு சில கட்சிகள் போட்டி போடும். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினுடைய அராஜகமும், மக்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குவாங்க, பட்டியல் அடைப்பாங்க, இது ஜனநாயகத்திற்கு முழுக்க முழுக்க எதிரானது என்று அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிச்சது. போன தேர்தலில் அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர், திமுக கூட காங்கிரஸ் நின்னாங்க. 4 முனை போட்டி இருந்தது. இந்த முறை அதிமுக நிக்கல, தேமுதிக நிக்கல, பாமக நிக்கல, பாஜக நிக்கல. அதனால இருமுனை போட்டி. நாம் தமிழர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக. திமுக இந்த தேர்தலில் ஏன் போட்டிட்டாங்க அப்படிங்கிறது மிக சுவாரஸ்யமானது. இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் மரணம் அடைஞ்சதுனால, பெரியார் பிள்ளைகளாச்சு இல்லையா, பகுத்தறிவு, சுயமரியாதை, மூட நம்பிக்கைக்கு எதிரானவங்க, ஏற்கனவே 2 பேரை பழி கொடுத்துட்டோம், இன்னொருத்தரும் நின்னா என்னென்ன தெரியல, இந்த தொகுதியில் ஏதோ செய்வன போல இருக்கு, அதனால் யாருனாலும் இறந்து போயிடுறாங்க, அதனால் நாங்கள் யார் நிற்க மாட்டாங்கன்னு சொல்லி மூடநம்பிக்கை ஒழிப்பாளர்கள், பகுத்தறிவு பகலுடைய வாரிசுகள், சுயமரியாதை சுடர்கள் சென்டிமெண்ட்டை பார்த்து தேர்தலில் நின்னா எதுக்கு 1 வருஷத்துக்கு போய் நிற்கணும், நின்று ஏதாவது ஆயிடக்கூடாது, நின்று 2 பேருக்குமே இறந்து போயிட்டாங்க, அதனால் ஈவேரா குடும்பத்திலேருந்து, ஐ மீன் இவிகேஎஸ் குடும்பத்திலேருந்து யாரும் நிற்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸை வேறு யாராவது கிடைப்பானடா, அந்த ஆட்டோக்கார தம்பியை கூப்பிடுங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, யாரும் நிற்க மறுத்துட்டாங்க. அந்த குடும்பத்தில் எவ்வளோ நிற்கலான்னு நம்ம இங்கே நிற்கிறது, நின்று 1 வருஷத்துக்கு நாங்கள் பழியாகிறதுக்கா போயாங்கிட்டு போய் வீட்டில் போய் தனியாக தொங்குட்டாங்க. அப்போ காங்கிரஸ் சட்டம் சாத்திருச்சு. அதுக்கப்புறம் தான் யாரா கிடைப்பா திமுகல அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம சந்திரகுமாரை தூக்கியிருக்காங்க. சந்திரகுமார் பார்த்தாரு, செய்வினையா, அந்த செய்வினை எடுக்கிறண்டா அப்படின்னு எலும்புச்சம்பளத்தோட வேட்புமனு தாக்கலுக்கு என்ட்ரியான ரகசியமே இந்த தொகுதியில் ஒரு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்கு, ஒரு ஏவல் வைக்கப்பட்டிருக்கு, ஒரு செய்வினை வைக்கப்பட்டிருக்கு. யார் ஜெயிச்சாலும் அவங்க போயிடுவாங்க அப்படிங்கனால செய்வினை எடுக்கிறண்டான்னு சொல்லி எலும்புச்சம்பளத்தோட என்ட்ரி கொடுத்துருக்காரு சந்திரகுமார். அப்படி எலும்புச்சம்பளத்தோடு தொடங்கிய பிரச்சாரம் எங்கவே முடிஞ்சிருக்குன்னா எதிர்கட்சிகளுடைய காலில் விழுதுல முடிஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு கட்சிக்காரங்கிட்ட ஓட்டு கேட்கும், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும், முன்னாள் அமைச்சர்கள்ட்ட ஓட்டு கேட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத முன்னாள் அமைச்சர்கள்ட்ட திமுகவுடைய இன்னாள் அமைச்சர்கள் போய் எப்படியாவது உங்கள் கட்சிக்காரங்களை, அதிமுக காரங்களை எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, யோ உன் கட்சிக்காரன் போட்டாலும் நீ ஜெயிச்சிருவ, அப்படியே ஏன்ட்ட ஓட்டு கேட்குற அப்படின்னா, இல்லைங்க, நாம் தமிழர் கட்சி கடுமையான பிரச்சாரத்தை முன்வைக்குது. இந்த பெரியார் எதிர்ப்பில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரியார் எதிர்ப்பாளர்கள், பெரும்பாலும் ஈரோட்டில் பெரியார் ஆதரவாளர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த பெரியார் உயிரோடு இருக்கும்போதே ஈரோட்டில் இருக்கக்கூடிய 1% கூட பெரியாருடைய கருத்தை மதிக்கலை. உயிரோடு இருக்கும்போதே 1%னா செத்த பிறகு எவ்வளோ இருக்கும்? எப்படா இவர் போவார்னு ஈரோட்டில் கூடிய உண்மையான மானத்தவர்கள் பல பேர் காத்திருந்திருக்காங்க. இப்போ ஈவேரா பிம்பத்தை யாரா உடைப்பாங்க, இவர் ஈவேரான்னு சொல்லி ஈரோட்டு பேரையும் நாசமாக்குறாங்க, ஈரோட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதனால அவர் பேரை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஈரோட்டில் கூடிய பெரும்பான்மையான தமிழர்கள் மனதில் இந்த கோபத்தை சீமானன்னு போட்டு உடைச்சார். ஈவேரா பிம்பத்தை சுக்கு சுக்கா ஈரோட்டில் நொறுக்கினார். இதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மதிப்பு கூடியிருக்கிறது. இன்னொன்று ஆளுங்கட்சியான அதிருப்தி. ஈரோடு மஞ்சள் மாநகரம், அது புற்றுநோய் மாநகரமாக மாறிடுச்சு. மஞ்சள் வியாபாரம் தமிழர் கட்டுப்பாட்டிலேருந்து பிறமொழியாளர் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. நெசவு தொழில் 100 விழுக்காடு மொத்தமாக சேட்டு மார்வாடி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. ஈரோட்டை சுற்றி இருக்கக்கூடிய சிப்காட்டில் வட இந்தியனுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. ஈரோட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வட இந்தியனுடைய வாக்குகள் வந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்து வெந்து போயிருக்கூடிய தமிழர்கள் திமுகவுடைய வெறுப்பு வாக்கை நாம் தமிழ் கட்சி மொத்தமாக அறுவடை பண்ணிடும். அதனால் நாம் தமிழ் கட்சி டெபாசிட் வாங்காமல் தடுக்கணும், நாம் தமிழ் கட்சி மேலே ஏறுவதை தடுக்கணும், அதற்கு அதிமுக காரர்களை ஓட்டு போட சொல்லுங்கன்னு இருக்காங்க. நாங்கள் எப்படியே சொல்கிறது, நாங்கள் தான் தேர்தலில் போட்டி போடலையே, உங்களுக்கு இந்த முறை ஓட்டி போட சொன்னோம்னா 2026 தேர்தல் வருது, அப்போ எங்களுக்கு குழப்பமாயிராதா அப்படின்னு அந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்ல, நாங்கள் வேணா
உங்களுடைய வார்டு இருப்பார் இல்லையா, வார்டு செயலாளர், வட்ட செயலாளர், ஒவ்வொரு வட்ட செயலாளருக்கும் வார்டு பொறுப்பாளருக்கும் 30,000 ரூபாய் தரேன்னு சொல்லி வார்டு செயலாளர்களுக்கு, வட்ட செயலாளர்களுக்கு 30,000 ரூபாய் மேனிக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திமுக காரங்க ஓட்டு போட்டால் 300 ரூபாயா, அதிமுக காரங்க ஓட்டு போடாமல் இருக்க 2,000 ரூபாயா. எங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம்னு பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாதீங்க. அதிமுக காரங்க திமுக உதவி சின்னத்தில் ஓட்டு போடுறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். அதனால எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம். நாங்கள் எங்கள் ஓட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம், நாம் தமிழர் ஓட்டை நாம் தமிழர் வாங்கிக்கிட்டோம். உங்கள் ஓட்டு அதிமுக ஓட்டு மட்டும் நாம் தமிழருக்கு போகாமல் நீங்கள் தடுத்தா போதும். அதனால என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஓட்டுக்கு நாங்கள் 3,000 ரூபா தரோம் குறைந்தபட்சம். ஒவ்வொரு பகுதியில் சில பகுதியில் 1,700, சில பேர் 2,000, சில பேர் 3,000 ரூபா தரோம். அந்த நாள் மட்டும் எங்கேயாவது படம் பார்க்க போக சொல்லுங்க. விடாமுயற்சி படம் கூட வருது, போய் பார்க்க சொல்லுங்க அஜித் படத்தை. அதனால் எங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த தடவை மட்டும் இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் ஈரோட்டுடைய கள நிலவரமே வேறு என்கிறது உண்மையான ரிப்போர்ட். நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து திமுக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம். நாங்கள் 4 ஆண்டுகள் ஆட்சியில் இதை செய்தோம், அதை செய்தோம், ஈரோட்டுக்கு வளர்ச்சிக்கு பாடுபட்டோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் 13 நாட்கள் தங்கியிருந்தோம். 13 நாட்களில் யாராவது ஒரு பேச்சாளர், இல்லை ஒரு மாவட்ட செயலாளர், இல்லை வேட்பாளர் வண்டி ஏறி மேடை போட்டு நாங்கள் ஈரோட்டு மக்களுக்கு இதை செய்வோம்னு பேசுவாங்கயா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட பேசலை. சரி, பேசத்தான் செய்யலை, ஓட்டு கேட்டாவது மக்கள்கிட்ட போவாங்க. ஈரோட்டு திமுக வேட்பாளர்னு பார்த்தா ஓட்டு கேட்டும் போகலை. சரி, மற்ற அமைச்சர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், இந்த மாணவரணி தலைவர்கள், இவர்களை கூட்டு வந்து நல்லா முழங்கி திமுக சாதனைகளை எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இருந்தால் தானே சொல்ல முடியும். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா, தமிழ் மகன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபா, புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபா, காலையில் உப்புமா திட்டம், இலவச பேருந்து, இந்த 5 தவிர சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. இந்த 5மே மக்களுக்கு முழுமையாக போய் சேர்ந்திருக்கு, மக்களுக்கு உதவி செய்தான்னா சத்தியமாக இல்லை. ஆனால் இது பெரிய திட்டமாகவும், இதனால் நல்லாட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும், மக்களெல்லாம் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் திமுக தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை யாரோ நம்ப வச்சிருக்காங்க. நல்லாட்சி கொடுக்குறோம், கொடுத்துக்கிட்டு இருப்போம், கொடுப்போம். சந்திரமுகியா நினைச்சா, சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியாவே மாறினா அப்படிங்கிற மாதிரி பொற்கால ஆட்சி, நவீன மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், தமிழ் மகன்களுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண்களுக்கு 1000 ரூபாய், இலவச பேருந்து, ஆரோக்கிய காலை உணவு அப்படின்னு அதை ஒரு ரைமிங்காக மாற்றி வச்சு மக்களுக்கு பயன்பாடற்ற இந்த 5 திட்டங்களும், எந்த பெண்ணோ எந்த மாணவியோ எந்த மாணவனும் எனக்கு 1000 ரூபா தான்னு கேட்கல. படிக்க பள்ளிக்கூடம் தான், படித்த படிப்புக்கு வேலை தான், வேலைக்கு சம்பளம் தான், நல்ல குடிநீர் தான், நல்ல சாலைகளை தான், கழிவறை உள்ள வீடுகளை தான், வீடுகள் கட்டி கொடு, இலவச மனைகளுக்கு பட்டா கொடு என்ற அடிப்படை தேவைகளுக்கு மக்கள் கெஞ்சி நிற்கிறான். இந்த அடிப்படை தேவைகளை எதுவுமே செய்யாமல் நான் 1000 ரூபா தரேன், 1000 ரூபா தரேங்கிறது மக்களை அவமானப்படுத்துகிற செயல் என்பதுதான் பெரும்பான்மையான மக்களுடைய செயல். இந்த 100 நாள் வேலை இருந்த 150 நாளாக உயர்த்துறேன்னு சொன்னாங்க, செய்யலை. மகளிர் சுய உதவிக்குழுடைய கடனை தள்ளுபடி பண்ணால் கூட அது மகளிர் மத்தியில் ஒரு எடுபட்டிருக்கும், அது வாக்காக கூட மாறி இருக்கும், அதையும் செய்யலை. இப்படி மக்கள் நலம் சார்ந்து எதுவும் செய்யாமல் வாக்குக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை பறிப்பதற்கு ஈரோட்டில் திமுக நிற்குது. அதற்கு மாற்றா மக்களுடைய அவலங்களை, திமுக ஆட்சியினுடைய அநீதிகளை, அக்கிரமங்களை, அயோக்கியத்தனங்களை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் எம்எல்ஏ வாங்கினால் ஈரோட்டுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத 13 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் மேடை போட்டு தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தெருவா நாம் தமிழர் கட்சி போய் ஓட்டு கேட்காத வீடு இல்லை. எதிர்ப்பு வாக்கு, திமுக வாக்கு, அதிமுக வாக்கு என்று பாரபட்சம் பார்க்காது ஈரோட்டு மக்களை மொத்தமாக இந்த 13 நாள் களத்தில் நாம் தமிழர் கட்சி சந்தித்திருக்கிறது. அது களத்தில் பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பலத்தை கொடுத்திருக்கிறது. பொதுவாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள்ட்ட, மாற்று கட்சி நண்பர்கள்ட்ட, திமுகவில் இருக்கக்கூடிய சில நம்மளுடைய உறவினர்கள்ட்ட கேட்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி இந்த ஈரோடு கிழக்கில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பெறும், அது திமுகவுக்கு பெரிய அடியாக அமையும். அப்படி அமைவதனால தான் 32 இயக்கங்களை திமுக உள்ளே இறக்குச்சு. எனக்கு தெரியுமில்ல, அவங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டு, காவல்துறை ரிப்போர்ட்டு, அவங்க திமுக கட்சிக்காரனோட ரிப்போர்ட்டு, அமைச்சர்மாரோட ரிப்போர்ட் எல்லாமே தலைமைக்கு போகுது. என்ன நாம் தமிழர் கட்சி மேலே ஏறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவதூறு பரப்ப அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை போட்டு இழிவாக போட்டு பெண்களை மதிக்க மாட்டாரு, இழிவுபடுத்துறாரு அப்படின்னு புகைப்படம் போட்டு
திராவிட கும்பலை உள்ளே இறக்குனாங்க. திராவிட கும்பல் உள்ளே இறங்கி நாங்கள் வெடிகுண்டு வீசுவோம், நாங்கள் வந்து பாம்பு போடுவோம். பெட்ரோல் பாம்பெலாம் சாதாரண அண்ணன் ஏர்போர்ட் முடிச்சு சொன்னா, டே அதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து கரண்ட் இல்லைன்னா அந்த ஒரு மண்ணெண்ணையை ஊற்றி திரி போட்டு கொடுத்தோம்டா, அது மாதிரி ஒரு பீர் பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றிட்டு திரி போட்டால் அது பெட்ரோல் பாம்பு. இது பெரிய டெக்னாலஜியா, இதுக்கு போய் ஐஐடியில் படிச்சுட்டு வரணும், இது பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவன் AK-47 74ன்னு போயிட்டு இருக்கான். இன்னும் நீ வந்து பெட்ரோல் பாம்பில் நின்றுட்டு இருக்க, பாம்பு போடுறேன்னு சொல்லி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வேடிக்கையாக சொன்னார். அப்போ அந்தளவுக்கு இது வரைக்கும் திமுக இறங்குனது கிடையாது. 32 அமைப்புகளையும் உள்ளே இறக்குனது மட்டும் இல்லாமல் இந்த திருமுருகன் காந்தி அப்புறம் 4-5 அல்ற சிலரெல்லாம் கூட்டு வந்து அவங்க ஒரு சுயேட்சை அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் நிப்பாட்டி இந்த பக்கம் திராவிட இயக்கம் திமுகவுக்கு ஓட்டு கேட்குது. திமுகவுக்கு ஓட்டு கேட்கக்கூடிய திராவிட இயக்கம் நாம் தமிழ் கட்சி இழிவுபடுத்தியா சொல்லி நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள் சில பேர் கொஞ்சம் கோவப்பட்டு நம்மள மாதிரி எல்லாரும் அன்பாக இருக்க மாட்டாங்க இல்லையா, நம்மள மாதிரி அன்பாக நேசிக்க மாட்டாங்க, பொறுமையை கையாள மாட்டாங்க, டக்குன்னு உணர்ச்சி சுப்பட்டு 4 அடியை போடுறான். அடியை போட்டு ஓடுறா வீட்டில் பெரிய ஆள் தான் வர சொல்லு போ அப்படின்னு, வீரமணி வர சொல்லு ஓடு அப்படின்னு அடித்து வரட்டி விட்டுறாங்க. அவங்க ஒன்று நாம் தமிழ் கட்சி ஈரோட்டில் கால் வைக்க முடியாது, சீமான் ஈரோட்டில் கால் வைக்க முடியாது, இது பெரியார் மண்ணு நடமாட முடியாதுன்னு சொன்னவங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க எங்களை அடிச்சு விட்டாங்க. டீச்சர் எங்கள் அழிரப்பரை வந்து திருடிட்டான், டீச்சர் பென்சிலை வச்சு குத்திட்டான், டீச்சர் காம்பக்ஸை வச்சு என் பெட்டக்ஸில் குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு திருமுருகன் காந்தி கைது செய் தீமானை கைது செய் தடை செய் நாம் தமிழரை தடை செய் நல்ல பாட்டு போடுறாங்க. சீரணி அப்படிங்கிற மாதிரி பாட்டை போட்டு உட்காந்துருக்காப்புல. 32 அமைப்புகள் இறக்குறது இல்லாமல் இந்த விசிகாவில் வந்து ஒருத்தர் இருப்பாப்புல பொறுப்பாளர் வன்னியரசுன்னு ஒருத்தர், அவர் வந்து அவர் தலைமையில் ஒரு கருத்தரங்கம் பெரியார் பெரும் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பருப்புகள்லாம் உட்காந்துக்கிட்டு கருத்தரங்கம் போட்டு இடைத்தேர்தல் காலத்தில் இவர்கள் வந்து ஒன்று திமுக நேரடியாக ஓட்டு கேட்டிருக்கலாம், திமுக ஓட்டு போடுங்கன்னு. இடைத்தேர்தலில் வந்து ஈரோட்டில் வந்து நாங்கள் சீமானை எதுக்குறோம் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த பருப்புகள்லாம் உட்காந்துக்கிட்டு பெரியார் நெருப்பு அப்படின்னு கருத்தரங்கம் போடுது. அப்போ எந்த அளவுக்கு பயம் வந்திருந்தா நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கி இந்த தேர்தலில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, அது திமுகவுக்கு பெரிய அடியாக விழப்போகிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சதுனால சொல்ல போனால் ஈரோட்டில் பொறுத்தவரை 2,20,000 வாக்கு, 1,20,000 வாக்கு பதிவாயிருக்கு. பொதுவாக 1,20,000 1,05,000 வாக்குகளை கடந்த முறை திமுக கூட்டணியில் கூடிய காங்கிரஸ் பெற்றிருக்கு. மீதி 65,000 வாக்கு கடந்த முறை பதிவானதில் அந்த 65,000 வாக்கில் வந்து 40,000 வாக்குகளை வந்து அதிமுக போயிடுறாங்க, 12,000 வாக்குகள் வந்து நாம் தமிழர் வருது, மீதி வந்து நோட்டா சுயேட்சை எல்லாம் பிரிச்சுடுறாங்க. இது நடந்துச்சு. இப்போ அதிமுக போட்டி போடல, ஆனால் அது காங்கிரஸ் கூட்டணியில் EVKS நின்றதுனால அவர் ஈரோட்டுக்கார் என்பதனால அந்த வாக்கள் வந்துச்சு. இந்த முறை திமுகவுக்கு EVKS பெற்ற வாக்கள் வருமாங்கிறது பெரிய சந்தேகம். அதை தாண்டி எந்த கட்சியும் போட்டி போடலை, எந்த கட்சியும் போட்டி போடுறது திமுகவுடைய வெறுப்பு இருக்கிறது. திமுக இதுவரைக்கும் ஈரோட்டில் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது, கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முறை நாம் தமிழ் கட்சி ஈரோட்டில் பதிக்கிற களம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் தான் திமுக கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஓட்டு போடலான்னு பரவாயில்ல, நாம் தமிழ் கட்சிக்கு போட்டாதீங்க. திமுக காரங்களே நிறைய பேர் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு பார்த்தீங்களா, நோட்டா எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் வந்து திமுக மேலே வெறுப்பு இருந்தால் கூட சீமானுக்கு போட மாட்டாங்க, நோட்டாவுக்கு தான் போடுவாங்க ஈரோட்டு மக்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக ஈரோட்டுக்காரனே பல பேர் நோட்டாவுக்கு போட திட்டமிட்டிருக்கானா. எந்த அளவுக்கு இவன் நாம் தமிழ் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் தமிழ் தேசிய கோட்பாட்டின் மீதும் வெறுப்பு இருந்தால் நாம் தமிழ் கட்சி ஈரோட்டில் வளர்வதை பார்க்க சகிக்காமல் பொறுக்க முடியாமல் இந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை இறங்கி இருக்கிறது திமுக. பணத்தை கொடுத்து ஓட்டை பறிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற திமுக ஒரு பக்கம், இந்த இனத்தை எப்படியாவது நம்ம சீர்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற நாம் தமிழ் ஒரு பக்கம், எதிர்கட்சிகள் காலில் விழுந்து நோட்டாக்கு வாக்கு செலுத்தி ஒரு சூட்சமம் பண்ணி நாம் தமிழ் கட்சியை இந்த தேர்தல் அரசியல் வந்து புறக்கணிக்க வைக்கலாம் நினைக்கிற திமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 50 ஆண்டுகால திமுக ஆட்சியினுடைய அயோக்கியத்தனங்கள், 4 ஆண்டுகால திமுக ஆட்சியினுடைய அநீதிகள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து வச்சு நாங்கள் வென்றால் ஈரோடு மீண்டும் மஞ்சள் மாநகராக மாறும், இந்த மஞ்சள் விவசாயமும் நெசவு தொழிலும் 100 விழுக்காடு தமிழர் கட்டுப்பாட்டிலே வரும் என்கிற கோரிக்கையும் கோட்பாட்டையும் முன்வைத்து நாம் தமிழ்ச்சி களத்தில் நிற்குது. ஈரோட்டு மானத் தமிழர்கள் மீண்டும் சூரியனுக்கு வாக்கு செலுத்தி விழப் போகிறாங்களா,
இல்ல மைக்குக்கு வாக்கு செலுத்தி வாழ போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி